சிரியாவில் 5.5 டிக்டர் அளவில் மிதமான நிலநடுக்கம். பெருவில் நிலநடுக்கம் டிக்டரில் 4.7 பதிவு. பற்றி எறிந்த அணுமின் நிலையம். ரஷ்யாவிற்குள் நுழைந்த உக்ரைன் படைகள். தீவிரமாகும் போர். அமெரிக்கா சீரழிய போகிறது. கமலா ஹாரிஸ் தொடர்பில் எச்சரித்த ட்ரம்ப். பிரித்தானிய கலவரங்களுக்காக எலான் மஸ்கை கைது செய்ய வேண்டும். முன்னாள் ட்விட்டர் தலைவர் கோரிக்கை. வங்கதேச வன்முறைக்கு நாங்கள் காரணமா? அமெரிக்கா பதில். சிரியாவில் உள்ள ஹமா என்ற நகரிலிருந்து கிழக்கே 28 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவில் 5.5 பதிவாகி இருக்கிறது. இது 3.9 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக சிரியா நாட்டின் தேசிய நிலநடுக்க மையம் தெரிவித்துள்ளது. ஹமா மட்டுமின்றி சிரியாவின் பல மாகாணங்களில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. உள்ளூர் நேரப்படி இரவு 11:56 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் 3.7 டிக்டர் அளவில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த தகவல் ஏதும் வெளியாகவில்லை. எனினும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான முன்னோடியாக இது இருக்கலாம் என்றும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடான பெருவில் செவ்வாய்க்கிழமை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது குறித்து அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, பெருவின் அந்தமார்காவில் 63 கிலோமீட்டர் தொலைவில் செவ்வாயன்று 4.7 டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கமானது உள்ளூர் நேரப்படி 1:42 மணிக்கு உணரப்பட்டது. இதன் ஆழம் 35 கிலோமீட்டராகவும் பதிவாகியுள்ளது. மேலும் நிலநடுக்கத்தின் மையம் முறையே அட்சரேகை 11.909 தெற்கு மற்றும் தீர்க்க ரேகை 74.245 இருந்தது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பொருள் சேதம் குறித்து எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை. புவி தகடுகள் ஒன்றுடன் ஒன்று உராயும் நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படும் அபாய பகுதியில் பெரு அமைந்துள்ளதால் அங்கு அடிக்கடி நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக நீடித்து வரும் போரில் முதன்முறையாக உக்ரைன் படைகள் ரஷ்யாவிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியுள்ளன. ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் சரமாரி தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இதனால் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டு பாதுகாப்பு நடவடிக்கையாக பொதுமக்கள் 76,000 பேர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர். அதே சமயம் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் முன்னேறுவதை தடுக்க ரஷ்யா தனது ராணுவத்தை குவித்து வருகிறது. ரஷ்யாவிற்குள் நுழைந்து தாக்குதல் நடத்துவது குறித்து உக்ரைன் முதலில் மௌனம் காத்து வந்த நிலையில் தற்போது அதிபர் ஜெலன்ஸ்கி வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுள்ளார். மேலும் ரஷ்யாவுக்கு எதிரான போரில் இது மிகப்பெரிய வெற்றி என்றும் தெரிவித்திருந்தார். ஆனால் உக்ரைனின் இந்த நடவடிக்கை மேலும் பதற்றத்தை அதிகரிக்கும் என ரஷ்ய அதிபர் புடின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதற்கிடையில் உக்ரைனில் ரஷ்ய ராணுவ வீரர்கள் கைப்பற்றியிருந்த ஐரோப்பாவின் மிகப்பெரிய ஜவோரிஜியா அணுமின் நிலையத்தை அழிக்க திட்டமிட்டு ரஷ்ய வீரர்கள் அதற்கு தீ வைத்தனர். இதனால் கரும்புகை எழுந்து அணுவீச்சு தாக்கும் அபாயம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்திற்கு உக்ரைன் தான் ரஷ்யாவும் ரஷ்யாதான் காரணம் என்று உக்ரைனும் மாறி மாறி குற்றம் சாட்டி வருகின்றனர். பில்லியனர் தொழிலதிபரும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளருமான எலான் மஸ்க் நேற்று தனது சமூக ஊடக வலையமைப்பில் டொனால்ட் ட்ரம்பை நேர்காணல் செய்தார். இந்திய நேரப்படி காலை 5:30 மணிக்கு தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த இந்த நிகழ்வு DDoS தாக்குதல் எனப்படும் ஒரு வகையான சைபர் தாக்குதலால் 40 நிமிடங்களுக்கு மேல் தாமதமானது. 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த உரையாடலின் போது கடந்த மாதம் ட்ரம்ப் மீதான படுகொலை முயற்சி, கமலா ஹாரிஸ், அதிபர் பைடன், ஈரான் போர், வடகொரியா அதிபர் மற்றும் ரஷ்யாவின் வளர்ச்சி குறித்து இருவரும் நீண்ட நேரம் பேசினர். 21.3 மில்லியனுக்கும் அதிகமான பயனர்கள் இந்த நேர்காணலில் இணைந்திருந்தனர். டொனால்ட் ட்ரம்ப் கொலை முயற்சியிலிருந்து தப்பியதை பற்றி பேசிய ட்ரம்ப், நான் இப்போது விசுவாசியாக இருக்கிறேன் என்றார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த சம்பவத்திற்கு பின்னர் அவர்கள் கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என கூறினார். டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் பென்சில்வேனியாவில் நடந்த பேரணியின் போது சுடப்பட்ட தருணத்தை நினைவு கூர்ந்தார். ரஷ்யா, சீனா மற்றும் வடகொரியா தலைவர்கள் தங்கள் விளையாட்டில் உச்சியில் இருப்பதாகவும் சமாளிக்க அமெரிக்காவிற்கு வலுவான ஜனாதிபதி தேவை என்றும் ட்ரம்ப் இன்று தெரிவித்தார். தான் அமெரிக்க அதிபராக இருந்திருந்தால் ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்திருக்காது என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதேபோல ஈரான் ஹமாஸ் போர் நடந்திருக்காது எனவும் தெரிவித்தார். தான் ஜனாதிபதியாக இருந்தபோது ஆயுதங்கள் மீது கட்டுப்பாடு விதித்திருந்தால் ஈரான் இஸ்ரேல் போர் நடைபெற முடியாமல் போனது. இப்போது அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாலேயே போர் சூழல் ஏற்பட்டு
ஏற்பட்டுள்ளது என்றார். எங்களுக்கு இப்போது ஜனாதிபதி இல்லை, மேலும் கமலா இன்னும் மோசமானவர். அவர் ஒரு சான் பிரான்சிஸ்கோ தாராளவாதி. அவர் அந்த நகரத்தை அழித்தார், கலிபோர்னியாவை அழித்தார். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நம் நாட்டை அழித்து விடுவார் என்று டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். அமெரிக்க பொருளாதாரம் தொடர்பாக ஜோ பைடனை டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாக சாடினார். பொருளாதாரம் பணவீக்கத்தால் ஒரு பேரழிவாக உள்ளது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் நிறைய பணத்தை சேமித்தனர். இன்று அவர்கள் தங்கள் பணத்தை முழுவதுமாக செலவழிக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது மற்றும் பணத்தை கடன் வாங்குகிறார்கள் என்று அவர் மஸ்கிற்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் போல அமெரிக்காவிலும் ஒரு இரும்புக்குவி மாடம் உருவாக்கப் போவதாக ட்ரம்ப் தெரிவித்தார். நாங்கள் ஒரு இரும்புக்குவி மாடத்தை உருவாக்கப் போகிறோம். இஸ்ரேலிடம் அது உள்ளது. உலகிலேயே மிக சிறந்த இரும்புக்குவி மாடத்தை நாங்கள் வைத்திருக்க போகிறோம். எங்களுக்கு இது தேவை. அதையெல்லாம் அமெரிக்காவில் உருவாக்கப் போகிறோம். இவ்வாறு எலான் மஸ்கிடம் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பற்றியும் டொனால்ட் ட்ரம்ப் பேசினார். எங்களிடம் ஒரு குறைபாடுள்ள அரசாங்கம் உள்ளது. ஒரு மாதத்தில் மில்லியன் கணக்கான மக்கள் வருகின்றார்கள். பின்னர் கமலா ஏதோ செய்ய போவதாக நடிக்க முயற்சிக்கிறார். அவளுக்கு 3.5 ஆண்டுகள் இருந்தன. அவர்களுக்கு இன்னும் 5 மாதங்கள் உள்ளன. ஆனால் அவர்கள் எதையும் செய்ய மாட்டார்கள் என்று கூறினார். பிரித்தானியாவில் 3 குழந்தைகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து வெடித்த கலவரங்களுக்கு சமூக ஊடகங்களில் பரவிய வதந்திகளும் ஒரு காரணம். இந்நிலையில் சமூக ஊடகமான முன்னாள் ட்விட்டர், இந்நாள் எக்ஸின் உரிமையாளரான எலான் மஸ்க் பிரித்தானிய கலவரங்கள் தொடர்பில் தெரிவித்த பல கருத்துக்கள் பிரித்தானியாவில் பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளன. ஏற்கனவே பிரித்தானியா பற்றியறிந்து கொண்டிருக்கும் நிலையில் பிரித்தானியாவில் உள்நாட்டு யுத்தம் தவிர்க்க இயலாதது என்று எக்ஸின் எலான் மஸ்க் எழுதிய விடயம் பிரித்தானிய அரசியல்வாதிகளை எரிச்சலடைய செய்துள்ளது. பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரையும் தொடர்ந்து விமர்சித்து வரும் மஸ்க் பிரித்தானியாவில் கலவரங்களுக்கு காரணமானவர்களை ஸ்டார்மர் தடுப்பு காவல் முகாம்களில் அடைக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இப்படியே எரியும் நெருப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல மஸ்க் தனது சமூக ஊடகத்தில் செய்திகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் எக்ஸ் ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ட்விட்டரின் மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க பிரிவின் முன்னாள் துணை தலைவராக பணியாற்றிய ட்ரூஸ் டெய்ஸ்லே என்பவர் எக்ஸின் உரிமையாளரான இந்த பணக்காரரை இப்படி சர்ச்சைக்குரிய கருத்துக்களை மக்களிடையே பரப்ப அனுமதிக்க கூடாது என்று கூறியுள்ளார். இப்படி அவர் மக்களின் அமைதியை குலைத்துக் கொண்டே இருப்பாரானால் அவருக்கு கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஸ்டார்மர் அரசு பிரித்தானியாவின் ஆன்லைன் பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் உடனடியாக மஸ்க் மற்றும் அவரது குழுவினர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். தனக்கு எதிராக அமெரிக்கா சதி செய்ததாக ஷேக் ஹசீனா கூறிய குற்றச்சாட்டை வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் பியர் மறுத்துள்ளார். வங்கதேசத்தில் மாணவர்களின் போராட்டம் காரணமாக ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியிலிருந்து விலகி இந்தியாவில் தஞ்சம் புகுந்துள்ளார். வங்கதேசத்தில் இருந்து நான் வெளியேறுவதற்கு அமெரிக்கா காரணம் என அந்நாட்டு முன்னாள் அதிபர் ஷேக் ஹசீனா குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கரீன் ஜீன் பியர் நிருபர்கள் சந்திப்பில் கூறியதாவது: எங்களுக்கும் வங்கதேசத்தில் நடந்த வன்முறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நாங்கள் தான் காரணம் என சொல்வது முற்றிலும் பொய். அரசின் எதிர்காலத்தை வங்கதேச மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். ஹசீனா அரசு எடுத்த கடுமையான அடக்குமுறை நடவடிக்கை தான் போராட்டத்தை தீவிரப்படுத்தியது. ஷேக் ஹசீனா அரசு மாணவர்களை கடுமையாக ஒடுக்கியது. வங்கதேசத்தில் இந்துக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தடுக்க இடைக்கால அரசு எடுக்கும் முயற்சிகளை உன்னிப்பாக கவனிக்கிறோம். இவ்வாறு அவர் கூறியுள்ளார். இதேவேளை பெண்கள், இளைஞர்கள், சிறுபான்மையினர் ஆகியோரை கருத்தில் கொண்டு இடைக்கால அரசு ஆட்சி செய்ய வேண்டும் என அண்டோனியோ குட்டரேஸ் கேட்டுக்கொண்டார். மேலும் இடைக்கால அரசின் ஆதரவுடன் அமைதியான முறையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மறுபுறம் இந்நிலையில் போராட்டக்காரர்கள் தங்களிடம் உள்ள சட்டவிரோத ஆயுதங்களை ஒரு வாரத்திற்குள் ஒப்படைக்க வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்த மாணவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இடைக்கால அரசின் உள்துறை ஆலோசகர் சஹவத் உசேன் கூறினார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.